12 சீட்டு எடப்பாடி கொடுப்பாரு, அதை விஜய் ஏற்றுக்கிட்டு போனால் எடப்பாடி ஏற்றுக்குவார். 12 சீட்டு தான். அதுக்கு மேலே கொடுக்கும். பலம் நிரூபிக்காதவருக்கு எப்படிங்க கொடுப்பாங்க? 12 மேலே கொடுத்தா எடப்பாடி பலகீனம் ஆயிட்டாரு, விழுந்துட்டாருன்னு அர்த்தம். எடப்பாடி பலகீனம் ஆயிட்டாரு, முடிஞ்சு போனாருன்னு அர்த்தம். ஒரே ஒரேல 2 கட்சி இருக்க முடியாங்கிறீங்க. நீங்க எப்படி பலம் நிரூபிக்காதவருக்கு சீட்டு கொடுத்தா நான் தோத்து போயிட்டேன், ஸ்டாலினை என்னால் எதிர்கொள்ள முடியாது, அதனால நான் தோத்து போயிட்டேன்ல அர்த்தம். ஸோ பலம் நிரூபிக்காதவருக்கு அடையாள அரசியலுக்காக கலைஞர் கண்ணப்பனு கொடுத்த 5-6 சீட்டு, ஏசி சண்முகம் கொடுத்த 5-6 சீட்டு தான் கொடுக்க முடியும். ஜெயலலிதா 8-10 பலம் நிரூபித்த விஜயகாந்துக்கு 41 கொடுத்தாங்க, அது மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. பலம் நிரூபிக்காதவருக்கு ஒரு கணிசமான சீட்டை எடப்பாடி கொடுப்பாருன்னா அவர் தோல்வி வளையத்தில் வந்துட்டாரு, தன் தோல்வியை ஒத்துக்கிட்டாரு. தனக்குள்ள 20% சீட் ஓட்டுல இருந்து தான் விஜய்க்கு பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டை அவர் வெட்டி கொடுக்குறாரு. அப்புறம் விஜய் எங்கேருந்து ஓட்டை கொண்டு வருவார்? ஆந்திரா கர்நாடகாவில் தான் கொண்டு வருவார். அப்போ நீங்கள் நிரூபித்த ஓட்டை கொண்டு வருவார். உங்கள் கையில் வராத ஓட்டை நீங்கள் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? உங்கள் ஓட்டு எதுன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும்? முடிமன் ராமசாமி பேசினார், ஷியாமே இப்படி தெரியாதனமாக பேசுகிறாருன்னு ரொம்ப வருத்தப்பட்டார் முடிமன் ராமசாமி. பல நிரூபிக்கிறதுக்குள்ள அந்த இது என்னங்கிறது தெரியாமல் இருக்காங்களேங்கிறதுல முடிமன் ராமசாமி வருத்தப்பட்டார். ஒரு முக்கியமான ஒரு அரசியல் இது.